உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலைக்களம் வீடியோக்கள் பயனுள்ளதாக இருப்பவை என்று கருதினால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறத அவங்க தயங்குறதே கிடையாது. அப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறத்து ஏழைகளுடைய வயிற்றில் மண்ணள்ளி போடுற வேலையை தான் மோடி அரசாங்கம் கடந்த 19ஆம் தேதி நடத்தி இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாகவும் அதே நேரத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தலித் மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள், இவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்துகின்ற, அவங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மண்ணள்ளி போடுற வேலையை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. 19ஆம் தேதி அவசரமாக 2 அவைகளிலும் நிறைவேற்றி ராத்திரி 2 மணிக்கு நிறைவேற்றி விவாதிக்கணும் அப்படின்னு கேட்ட எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை நிராகரித்து விவாதமே இல்லாமல் ராத்திரி 2 மணிக்கு நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு தேதி 22, 3 நாளையில் ஜனாதிபதி அம்மா கையெழுத்து போட்டு சட்டமாயிடுச்சு. இவ்வளவு வேகமாக இந்த ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கவர்னர் இருக்கிறாரு, சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தா வருஷ கணக்கில் போட்டு இழுத்து அடிக்கிறான். நான் கையெழுத்து போட்டால் தான் உண்டு, இல்லைன்னா செத்து போனதா எடுத்துக்கன்னு பேசுகிறான். இப்படி ஒரு பக்கம் மாநிலங்களுடைய சட்டங்களை அப்படியே கிடப்பில் போடுகின்ற இந்த குடியரசுத் தலைவர் உடனே 2 நாளில் கையெழுத்து போட்டு சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது எல்லாருக்குமே தெரியும். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டம் என்று நமக்கு பேர். 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி வேலை திட்டம். அது தெளிவா தெரியும். மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், கேரண்டி ஸ்கீம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, மண்ணள்ளி போடுறதுக்குன்னே ஒரு சட்டம். அந்த சட்டத்தினுடைய பேரும் நமக்கு ஒன்றும் புரியாது. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் ஆக்ட். இதை நம்ம சொல்றதுக்குள்ள நான் நாக்கு தள்ளிப்படும் போல இருக்கு. இப்படி யாருக்கும் புரியாத பேர். அதை இங்கிலீஷில் சுருக்கி விபிஜி ராம்ஜிங்கிறான். இப்போ எல்லாத்துலேயும் அவங்க ராம்ஜியை கொண்டு வரணும், சாவர்கர் கொண்டு வரணும். இப்படி ஒரு இந்துத்துவ வெறியை தூண்டுவதற்கு, இந்து என்ற உணர்வை தூண்டுகின்ற மாதிரி அரசு திட்டங்களுக்கே பேர் வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படி ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் என்ற அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு, அந்த சட்டத்தை நீக்கிட்டு ரிப்பீல் பண்ணிட்டு திரும்ப பெற்றுக்கொண்டு ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு இந்த சட்டத்திற்கான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டு, அப்போ நேஷனல் அட்வைசரி கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை மன்மோகன் சிங் முதலாக பிரதமரான பிறகு ஒன்று ஏற்பாடு பண்ணார். அது தேசம் முழுவதற்கும் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதிலிருந்து அருணா ராய் போன்றவர்கள், அதே போல ஜீன் ட்ரேஸ் என்ற ஒரு மேற்கத்திய அறிஞர், ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர், இந்தியாவினுடைய பொருளாதார சிக்கல்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார், தொடர்ந்து பேசி வருகிறார். அந்த மாதிரி பொறுப்புள்ள பலர், இந்தியாவுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். அப்போ அது கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அது நாடு முழுவதும் விவாதிக்கப்பட்டு, பல்வேறு கட்சிகளால் விவாதிக்கப்பட்டு, கடைசியாக 2005 சட்டமாக்கப்பட்டது. 2000 சட்டமாக்கப்பட்ட பொழுது ஒரு எதிர்ப்பு கூட இல்லாமல் மேலவையிலும் கீழவையிலும் ஒருமித்த முறையில் யுனானிமஸாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டம் பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு போனப்போ கூட பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய தலைவராக இருந்தவர் பிஜேபியினுடைய தலைவர் ஒருத்தர் கல்யாண் சிங், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு அவன் தான் தூண்டுவராக இருந்தவன். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தந்தார்கள். அப்படி எல்லாருடைய ஒருமித்த கருத்தோடு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான அடிப்படை என்னன்னா, இந்திய அரசியல் சட்டத்தினுடைய வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதில் 41வது பிரிவு என்ன சொல்லுறதுன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வேலை பெறும் உரிமையை அடிப்படை உரிமையாக மாற்ற வேண்டும். வேலை பெறுவது ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், அது ஒரு அடிப்படை உரிமை என்ற அந்த வழிகாட்டு நெறிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டதாக அன்றைக்கு பேசப்பட்டது.
அதில் உலக வங்கி போன்ற சர்வதேச நிறுவனங்களுடைய தலையீடு இருந்ததுங்கிறது வேற ஒரு விஷயம், அது தனியாக நாம் பேசலாம். ஆக இப்படி இந்திய அரசியல் சட்டத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு இந்தியாவில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டம் வந்ததற்கு பிறகு இன்னைக்கு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 20 ஆண்டுகளில் அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவில் பாராட்டப்படுகின்ற ஒரு திட்டமாக, வேலைவாய்ப்பு வழங்க அரசாங்கமே வேலைவாய்ப்பை உத்தரவாதப்படுத்துகின்ற உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு திட்டம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி உலக அளவில் புகழ்வாய்ந்த ஒரு திட்டமாக நடைமுறையில் இருக்கிற திட்டம். இதுவரையிலும் பெரிய அளவுக்கு அந்த திட்டத்தின் மேலே குறைபாடுகள் ஏதும் இல்லை. சாதாரண கிராமப்புறத்தில் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த 100 நாள் வேலை இல்லைன்னா இன்னும் சீரழிஞ்சு போயிருக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை. இப்படியெல்லாம் இருந்த போதிலும் கூட வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு திட்டத்தை, ஒரு சட்டத்தின்படியான திட்டத்தை இப்போ உடனடியாக அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டு ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதுக்கு இந்த அரசாங்கம் மோடிக்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா கேட்டா 2047 விக்சித் பாரத், முன்னேறிய இந்தியா, அதுக்கு என்ன பண்றாங்களா, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் 125 நாள் வேலை தர்றேன் அப்படின்னு ஒரு மோசடியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிராமப்புற ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற ஒரு சதி வேலையை மோடி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. இந்த 100 நாள் வேலை ஏன் அது முக்கியத்துவம் பெறுகிறது, ஏன் அது எல்லாராலும் பாராட்டப்பட்டதுன்னு சொன்னா, கிராமப்புறங்களில் வேலை இல்லாமல் வறுமையில் இருக்கிறவங்க யாரு போய் வேலை கேட்டாலும் ஒரு ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு வேலை தரணும். அது சட்டப்படி கடமை. இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிராமத்தில் வேலை இல்லைன்னா கூட வேலை இல்லாத காலத்துக்கு நீ என்னைக்கு வேலை கொடுக்குறியோ அந்த தேதி வரலையும் உள்ள காலத்துக்கு சம்பளத்தையாவது கொடுத்தாகணும். வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்க முடியலன்னா வேலை கொடுக்க முடியாத காலத்துக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளத்தையும் 15 நாள் வேலை செஞ்ச 15 நாட்களுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துடணும். அப்படி 15 நாட்களுக்குள்ள சம்பளத்தை கொடுக்கலன்னா அதுக்கு அபராதத்தோட சம்பளத்தை திருப்பி கொடுக்கணும். ரெண்டாவது, கிராமப்புறங்களில் எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் வேலை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கணும். அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட்ல ஒதுக்கீடு பண்ணல, பற்றாக்குறையா இருக்கு, இப்படி எல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. எத்தனை நாளைக்கு மாநிலங்கள் வேலை கொடுத்தாலும் அதற்கான சம்பளத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். இப்படி எல்லா குறைந்தபட்ச கூலியை உத்தரவாதமாக கொடுக்கணும். குறைந்தபட்ச கூலிக்கு மேலதான் சம்பளத்தை கொடுக்கணும். இப்படி எல்லா வகையிலும் சாதாரண கிராமப்புற ஏழைகளுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை, குறைந்தபட்ச வேலை வாய்ப்பை, கண்ணியத்தை உத்தரவாதம் செய்யக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அரசு என்ன பண்ணினா, அந்த மண்ணள்ளி போடுற அந்த ஜனங்களுடைய வயிற்றுல மண்ணள்ளி போடுற வேலை இப்போதைக்கு அவர்கள் செய்வார்கள். ரெண்டாவது பழைய சட்டத்தின்படி, இப்போ இருக்கிற இந்த சட்டத்தின்படி என்ன வேலை கொடுக்குறது, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, கிராம சபை அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறது, எப்போ வேலை கொடுக்கறதுங்களா கிராம சபையை தீர்மானிக்கும், மாநில அரசாங்கம் தீர்மானிக்கலாம். பணம் கொடுக்கிறது மொத்தத்தில் இந்த திட்டத்திற்கான செலவு முழுவதையும், சம்பள பணம் முழுவதையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும். இந்த வேலையை நடைமுறைப்படுத்துவதற்கான நடைமுறை செலவுகள் இருக்கு பார்த்தீங்களா, மம்பட்டி வாங்குறது, அது மாதிரி மேற்பார்வையிடுறது, இந்த மாதிரி செலவுகள்லையும் 75% ஒன்றிய அரசு ஒத்துக்கணும், 25% தான் மாநில அரசாங்கம் ஒத்துக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதில் ஒன்றிய அரசாங்கம் 90% நிதியை தர வேண்டும், ஒரு 10% நிதியை மாநில அரசாங்கம் செலவு செய்தால் போதும் என்ற முறையிலே தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த 100 நாளை தாண்டி, அதாவது பெரிய இயற்கை சீற்றங்கள், மழை, புயல், வறட்சி இந்த மாதிரி காலங்கள் இருந்துச்சுன்னா குறைஞ்சது 150 நாள் வேலை கொடுக்கணும். ஆக இப்படி எல்லா வகையும் கிராமப்புற ஏழ்மையை குறைப்பது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை, அவருடைய கண்ணியமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவது என்கிற முறையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை தான் இந்த மோடி அரசாங்கம் திட்டமிட்டு சீர்குலைக்கிற வேலை செய்திருக்கிறது. இப்போ புது சட்டத்தில் என்ன சொல்றான், பழைய சட்டத்தில் என்னென்னலாம் உத்தரவாதமா இருந்துச்சோ அந்த உத்தரவாதத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு விக்சித் பாரத் கேரண்டிங்கிறான். முன்னேறிய இந்தியாவுக்கு வேலை வாய்ப்பு நான் உத்தரவாதப்படுத்துறேன்னு ஏதோ இந்த பேரை அளவு நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன நிலவரம், நான் 125 நாள் வேலை கொடுக்க போறேன்னு இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் 125 நாள் கொடுக்கறதுக்கு ஏதாவது இந்த சட்டத்தில் இருக்குதா? எதுவும் கிடையாது. பழைய சட்டத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது நிதிக்கு. ஆனால் புதிய சட்டத்தில் என்ன சொல்றான், நான் ஒன்றிய அரசாங்கம் ஒரு தொகையை தீர்மானிக்கும், அந்த தொகைக்குள்ள எத்தனை நாள் வேலை கொடுக்க முடியுமோ அத்தனை நாள் தான் வேலை கொடுக்கலாம்.
ரெண்டாவது, ஏற்கனவே 90% நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், 10% தான் மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இப்போ என்ன சொல்றான், 60% தான் நான் கொடுப்பேன், 125 நாள் நீ வேற கொடுப்பேன். எவன் கொடுப்பான்? 125 நாள் மாநிலங்கள் வேற கொடுக்கணும்னு சொல்றான். 60% தான் அவங்க நிதியை கொடுப்பாங்களா, பாக்கி 40% மாநிலங்களுடைய பொறுப்பு. ஏற்கனவே பல மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் சட்டபூர்வமாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ தமிழ்நாட்டு கல்வி நிதி மறுக்கப்பட்டது, 100 நாள் நிதி மறுக்கப்பட்டது, இப்படி பல போராட்டங்கள்லாம் நம்ம நடத்தியிருக்கிறோம். ஆகவே மாநிலங்கள் ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் திண்டாடிட்டு இருக்கிற போது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ராவடி பண்றப்போ இப்போ 60க்கு 40ன்னு வந்து பாதி சுமையை வந்து மாநிலங்கள் தலையில கட்டினா மாநிலங்கள் எப்படி வேலை கொடுக்கும்? அப்போ இந்த வேலையை வந்து 100 நாள் வேலையை ஒழிக்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பட்ஜெட்ல ஒதுக்குறது தான். ரெண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவுங்கிறத ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்கும். இந்த நார்மேட்டிவ் அலோகேஷன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவுதான் கொடுப்பேங்கிறத அவன் தீர்மானிச்சிருவான், ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்கும். நம்ம கேட்க முடியாது, ஐயா எங்க ஊர்ல இவ்வளவு கிராமங்கள் இருக்கு, இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு காசு வேணும்லாம் கேட்க முடியாது. தமிழ்நாட்டுக்கா இந்த 150 கோடி, ஆந்திராவுக்கா இந்த 220 கோடி, ஏன்னா அவன் எவ்வளவு பிச்சை போடுற மாதிரி போடுவோம், அதை வச்சுதான் நம்ம பண்ணணும். இப்போ ஒரு கால கிராமப்புறத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது மக்கள் கூடுதலாக வேலை கேட்டால் என்ன பண்றது, மாநில அரசாங்கங்களுக்கு நெருக்கடி வரும். அப்படி வேலை கொடுத்தால் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படுற நேரத்தில், வறட்சி, வெள்ளம், புயல் இந்த மாதிரி நேரங்களில் கூடுதல் வேலை நேரம் கொடுத்தா அதுக்கான சுமையை மாநில அரசாங்கங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ எல்லாத்தையும் மாநில அரசாங்கத்தின் தலையில் கட்டிட்டு, நெருக்கடியினுடைய சுமையை மாநில அரசாங்கத்தின் தலையில் கட்டிட்டு, இது வந்து 125 நாள் நான் வேலை கொடுப்பேன்னு சொல்லி சட்டத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இது போல அயோக்கியத்தனம் ஏதாவது உண்டா? கொஞ்சமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சட்டத்தில் இன்னொன்று என்ன சொல்றான்னு சொன்னா, வந்து இந்த சீசன், அதாவது நடவு சீசன், விவசாய காலங்களில், இப்போ நடவு நாற்று காலங்களில் 1 மாதம், அறுவடை காலங்களில் 1 மாதம், ஒரு வருஷத்துல 2 மாசத்துக்கு இந்த வேலை திட்டம் நடைமுறையிலே இருக்காது. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இப்போ நம்ம ஊர்ல வந்து இப்போ எல்லாத்தையுமே மிஷின்ல கொண்டு வந்துட்டான், நிறைய மிஷின்ல கொண்டு வந்துட்டான். இப்போ அதனால ஜனங்களுக்கு வேலை கிடைக்கிறத குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சீசன்ல வந்து நான் வந்து 100 நாள் வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறையும். இப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின்படி வருஷம் முழுவதும் கொடுக்கணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய மிராசார் வந்து 10 பேர் நடவுக்கு கூப்பிடாரு, எனக்கு 500 ரூபா கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லி ஒரு நடுவு நடுற பெண் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் முடியாது. 300 ரூபாய்க்கு வான்னு கேட்பான். இல்லைங்க, நீங்கள் 300 ரூபாய்க்கெல்லாம் கட்டுப்படியாது, எனக்கு வந்து 100 நாள் வேலையிலே 300 ரூபா கொடுக்குறான், நாங்கள் அங்கே போயிடுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாய வேலைகளுக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது, அதனால விவசாய வேலைகள் இருக்கிற காலத்தில் இந்த திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? விவசாய காலங்களில் இந்த கிராமப்புறத்து தொழிலாளிகளுடைய கூலியை குறைக்கிற வேலை செய்கிறான். இப்போ ஏற்கனவே கிராமப்புறத்து ஏழைகள் வந்து பேரம் பேசலாம், ஐயா இவ்வளவு கூலி கொடுத்தாதான் நான் வருவேன், இல்லாட்டி 100 நாள் வேலை நான் பார்த்துக்கிறேன்னு போயிடுவான். ஆனால் இப்போ அந்த சீசனில் வந்து வேலை கிடையாதுன்னு என்ன ஆகும்? அப்போ மிராசார்கள் வைக்கிறது கூலி தான் வந்து தீர்மானிக்கிறது தான் கூலியாக மாறிடும். ஏன்னா இன்னைக்கு மேலும் மேலும் வந்து இயந்திரங்கள் வந்து விவசாயத்தில் அதிகமாக தொழிலாளிகளுடைய தேவை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போது தொழிலாளிகள் நிறைய இருப்பாங்க, வேலை கம்மியாக இருக்கும், அப்போ கூலி குறையும். அது மட்டும் இல்லை, இந்த கூலி குறைவதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், இந்த சின்ன சின்ன வேலைகளில் வந்து ஈடுபடக்கூடியவர்களுடைய வந்து கூலியும் வந்து குறையும். அப்போது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை மேலும் சீர்குலைக்கிற வேலையை தான் இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் கேட்டால் வளர்ச்சி அடைந்த பாகத்துக்கான சட்டம், வேலை உத்தரவாதம், 100லேருந்து 125 நாள் 100 ஃப்ராடை வந்து மோடி அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ இப்படி முழுக்க மன்மோகன் சிங் அரசால், காங்கிரஸ் அரசாங்கத்தால் ஓரளவுக்கு நியாயமான முறையில் நியாயமான நோக்கங்களோடு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை இவர்கள் சீர்குலைக்கிறார்கள். அதில் மகாத்மா காந்திங்கிற பேரை வந்து தூக்குறான். மகாத்மா காந்தி ஏன்டா பேரை தூக்குனீங்க கேட்டா, இல்லை காந்தி என்னென்னலாம் விரும்பினாரோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால பேர் வைக்க வேண்டிய இல்லைங்கிறான். சரி, பேரை வைக்கிறது உனக்கு என்ன? இப்போ மகாத்மா காந்தியை ஏற்கனவே இவங்க தான் சுட்டு கொண்டானுங்க. நேரடியாக அவருடைய உயிரை பறித்த இந்த தேச துரோக சமூக விரோத கும்பல் இப்போ காந்தி பேர் கூட எந்த இடத்துல இருக்கக்கூடாது, நேரு பேர் எந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று இந்த நாட்டினுடைய வரலாற்றில் காங்கிரஸுக்கும் காந்திக்கும் நேருவுக்கும் இருந்த அந்த பெயரை கூட வந்து தொடச்செறிஞ்சிட்டு இவன் ஒரு சாவர்கர் பெயரை கொண்டாந்து நிறுத்துறான். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த மதவெறி தேச துரோகிகளோட பேரை கொண்டாந்து நிறுத்துறான். வரலாற்றையே வந்து மாற்றி ஒரு மோசமான இந்துத்துவ வரலாறு தான், இந்து மதவெறியர்களுடைய வரலாறு தான் இந்தியாவினுடைய வரலாறு
அப்படிங்கிற மாதிரி வருகின்ற தலைமுறைக்கு காட்டுறதுக்கு ஒரு பெரிய அயோக்கியத்தனத்தை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான முறையில் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கின்ற, மக்களுடைய கிராமப்புற மக்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற ஒரு பெரிய தேச துரோகத்தை மோடி அரசாங்கம் நிறைவேற்றியிருக்குது. நாம் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இப்போ இன்னைக்கு இந்தியாவில் 15,38,00,000 பேர் இந்த 100 நாள் வேலைக்கான கார்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 13,24,00,000 பேர் தொடர்ந்து வந்து வேலையில் ஈடுபடுறாங்க. இப்போ 13,00,000 பேர் இருக்குனாக்கா 65 கோடி மக்கள் இதை சார்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதில் குறிப்பாக பெரும்பான்மையாக வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள். இப்போ ஒடுக்கப்பட்ட பெண்கள், சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கௌரவத்தை உருவாக்கக்கூடிய இந்த திட்டத்தை தான் இவங்க வந்து மோடி அரசாங்கம் இப்போ சீர்குலைச்சிட்டு இருக்குது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய மக்கள் விரோத, தேச விரோத நடவடிக்கை என்பதைத்தான் நாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 27 லட்சம் கார்டை வந்து காலி பண்ணியிருக்கான். இது ஒரே பேரில் 2 இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி பொய்ய சொல்லி ஒரு 27 லட்சம் பேர் இந்த 100 நாள் வேலை கிராமங்களில் கார்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை வாய்ப்புக்கான அட்டை, அந்த அட்டையை காலி பண்ணிடுறான். இப்போ ஓட்டர் பட்டியலில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை வந்து காலி பண்ணியிருக்கான். அது அடுத்த பிரச்சனை ஒன்று வரப்போகுது, அதை நம்ம பின்னால் பேசுவோம். அதே போல் வந்து இந்த 100 நாள் கார்டை வந்து 27 லட்சம் கார்டை காலி பண்ணியிருக்கிறான், யாருக்குமே தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 16-17 லட்சம் கோடி ரூபாய் வந்து பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் வாங்கின கடனை பூரா, பேங்க்ல வாங்கின கடனை பூரா தள்ளுபடி பண்ணியிருக்கான். இந்த நாட்டில் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ஒரு நேர்மையா சரியான முறையில் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தாதனாலே, இன்எஃபிஷியன்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன், அதன் விளைவாக கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் நட்டம்ங்கிறாங்க. அப்போ இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் முழுவதையும் குட்டிச்சோறாக்கிட்டு, இன்னொரு பக்கம் வந்து இப்போ பெரும்பெரும் முதலாளிகளுக்கு வரிச்சலுகை, பெரும்பெரும் முதலாளிகளுக்கு நான் வந்து ஊக்கத்தொகை தர்றேன், தொழில் தொடங்குறது ஊக்கத்தொகை தரேங்கன்னு மக்களுடைய வரிப்பணத்தில் ஏராளமான வந்து பணத்தை கொண்டு போய் கார்பரேட் முதலாளிகிட்ட வந்து தூக்கி வாரி கொடுக்குற இந்த அயோக்கியர்கள் கிராமப்புற ஏழை மக்களுடைய வயிற்றில் மண்ணெள்ளி போடுறான். இதை நாம் வந்து சும்மா விடக்கூடாது. இப்போ 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் எப்படி ஒருங்கிணைந்து போராடி அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்களோ, அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70 கோடி கிராமப்புறத்து ஏழைகளுடைய வாழ்வை பறிக்கின்ற இந்த மோடியினுடைய தேச துரோக நடவடிக்கையை நாம் முறியடிப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடியே தீர வேண்டும். இதை வந்து நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. ஆகவே ஏற்கனவே மோடிக்கு விவசாயிகள் எப்படி பாடம் கொடுத்தார்களோ, அதே போல கிராமப்புற மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இவர்களுக்கு உரிய பாடத்தை நாம் தர வேண்டும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த திட்டத்தின்படி ஒன்றிய அரசாங்கம் தான் என்ன வேலையை செய்யறதுன்னு தீர்மானிக்கும். ஒரு ஊர் கிராமமா இல்லையா என்பதை ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும். என்ன வேலைக்கு ஆள் எடுக்கலாங்கிறது ஒன்றிய அரசு தீர்மானிக்கும். ஆனால் இந்த உரிமைகள் எல்லாம் இன்னைக்கு கிராம சபைகள் கையில் இருந்தது, மாநில அரசாங்கத்தின் கையில் இருந்தது. இப்படி மாநில அரசாங்கம் கிராம சபைகளில் இருந்த அதிகாரத்தை எல்லாம் வந்து ஒன்றாக குவித்து மோடி ஒன்றிய அரசின் கையில் இருந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இதுதான் கிராமம், இந்த வேலைக்கு தான் ஆள் எடுக்கணும் என்று மேலேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா கீழே என்ன நடக்கும்? இப்போ முழுக்க இது வந்து நமக்கு வந்து கிராமப்புறத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற ஒரு நடவடிக்கை. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற திட்டத்தின்படி கிராம சபையில் 100 நாள் வேலை எவ்வளோ நடந்துச்சு, யாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தா எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக பேசணும், விவாதிக்கணும். அதை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களே கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த சட்டத்தின்படி எதையும் செய்ய முடியாது. அப்போது மக்களுக்கு இருந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன. வேலை பெறும் சட்டபூர்வமான உரிமை மறுக்கப்படுகிறது. மக்களுக்கு நியாயமாக கிடைப்பதற்கு வரிப்பணத்தை செலவு செய்கின்ற இந்த அதிகாரத்தையும் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒன்றிய மோடி அரசு தன்னுடைய இஷ்டத்துக்கு மாநில அரசாங்கங்களை பழிவாங்குவதற்கு பயன்படுத்துகிறது தான் இவங்க இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. இது முழுக்க இது ஒரு ஒடுக்குமுறை சட்டம், இது உரிமைகளை பறிக்கின்ற சட்டம், கிராமப்புறத்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற சட்டம். கிராமப்புறத்து 70 கோடி 80 கோடி மக்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்துட்டு 2047 வந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் சொன்னா இதை போல அயோக்கியத்தன உலகத்தில் உண்டா? அப்போ மோடி என்கிற இந்த கிரிமினல் சமூக விரோத கும்பல் அதிகாரத்தில் இருக்குது. இது இருக்கிற வரலையும் இந்த நாட்டு மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியாது. மக்களுடைய வந்து அன்றாட வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதனால இந்த சட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரையில் கடுமையான போராட்டங்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள், புரட்சிகர அமைப்புகள்,
எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டே எவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் தங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதை முறியடிப்பதற்கான போராட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும். நன்றி.